எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி மீன் முட்டை பொடி மாஸ் செஞ்சு பார்க்கலாங்க. அதுக்கு முள் இல்லாத மீனாக கொஞ்சம் கம்மியாக இருக்கமா எடுத்துக்கிட்டால் பரவாயில்லைங்க. கெளுத்தி இல்லைன்னா வஞ்சரம் அந்த மீன் சரியாக இருக்குங்க. இது வந்து கெளுத்தி மீன் எடுத்து வச்சுருக்குதுங்க. ஒரு 5-6 துண்டு எடுத்து வச்சுருக்குதுங்க. ஒரு 2 முட்டை எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ இந்த பொடி மாஸ் செஞ்சு பார்க்கலாங்க. அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கலாங்க. அதில் தண்ணி வந்து வேகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாங்க. கொஞ்சமாக உப்பு, ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு, 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க. எடுத்து வச்ச மீன் துண்டுங்களை தண்ணி கொதித்ததுக்கப்புறம் சேர்த்துக்கலாங்க. இது ஒரு 2-3 நிமிஷம் கொதித்த உடனே எடுத்து தண்ணியை வடிச்சிட்டு வச்சுக்கலாங்க. மீனை உதுத்து எடுத்து வச்சுக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி உதுத்து எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ இந்த பொடி மாஸ் செஞ்சு பார்க்கலாங்க. அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கலாங்க. அதில் ஒரு 3-4 ஸ்பூனு எண்ணெய் விட்டுக்கலாங்க. ஒரு 1/4 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாங்க. ஏற்கனவே நம்ம வந்து தண்ணியிலேயே மஞ்சத்தூள் உப்பு போட்டிருக்குறோங்க. அதனால் இதில் வந்து இப்போது மஞ்சத்தூள் உப்பு கம்மியாகவே சேர்த்துக்கலாங்க. கடுகு பொரிஞ்சதும் பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் தூளாக அரிஞ்சு வச்சுருக்குதுங்க. இப்போது இந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கட்டுங்க. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக உப்பு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க. வெங்காயத்திலே உப்பு சேர்த்து வதக்குனா வெங்காயம் நல்லா வதங்கிருங்க, ருசியாகவும் இருக்கும். இஞ்சி பூண்டு விழுது நல்லா வதங்கட்டுங்க. பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நாம் எடுத்து வச்சுருக்கிற அந்த உதுத்து வச்சுருக்கிற மீன் துண்டுங்களை இதில் சேர்த்திக்கலாங்க. சேர்த்து இப்போ நல்லா பெரட்டி விட்டுக்கலாங்க. நல்லா எண்ணெயில் கிளறி விட்டுக்கலாங்க. இப்போது ஒரு 2 முட்டையை இதுலேயே உடச்சி ஊற்றிடலாங்க. இப்போ இந்த முட்டையும் மீன் துண்டுங்களும் நல்லா வதங்கி வர அளவுக்கு நல்லா வதக்கணுங்க. ரெண்டும் நல்லா ஒட்டி உதுத்து வர அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. கிளறி விட்டுட்டு இப்போது கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க. மஞ்சத்தூள் சேர்த்துட்டு மீன் மசாலா தூள் இது வீட்டிலே அரைச்சதுங்க. காரம் அதிகமாக இருக்கிறதுனால 1 ஸ்பூன் சேர்த்துக்குதுங்க. எவ்வளோ காரம் தேவையோ அந்த அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாங்க. மசாலா தூள் இல்லைனாக்கா மிளகாத்தூளும் கறி மசால் தூள் கூட சேர்த்துக்கலாங்க. பட்டை லவங்கம் சேர்த்த மாதிரி. தேவைப்பட்டால் கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ருசியாக இருக்குங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்க. நன்றிங்க.